நல்ல சமயத்துல வந்து என் மானத்தை காப்பாத்துனீங்க. இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். அது இருக்கட்டும், அவன் யாரு? அவன் இந்த ஊர்ல கொஞ்சம் வசதி உள்ளவான். பேரு முத்தையா. பெரிய போக்கிரி. ஆமா, நீங்க யாரு? என் பேர் சேகர். பக்கத்து செல்வபுரத்தில் இருக்கேன். வேட்டைக்கு வந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு புலியை சுட்டேன். அடியை வாங்கிட்டு அது தப்பிச்சிருச்சு. அதைத்தான் தேடிட்டு இருக்கேன். ஐயோ, எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அதை சுட்டு கொன்னுடுங்க. அடிப்பட்ட புலி ஆளை கொல்ற புலியா மாறிடும்னு சொல்லுவாங்க. ஆமா, உங்களை பார்த்த பெரிய இடத்து புள்ளி மாதிரி தெரியுது. அது நீ எப்படி கண்டுபிடிச்ச? அவங்கதான் தின்ன சோறு செரிக்கிறதுக்காக துப்பாக்கி தூக்கிக்கிட்டு வேட்டையாட வருவாங்க. பரவாயில்லையே, என்ன வாயாடி இருக்க நீ? ஆமா, உன் பேர் என்ன? எங்க நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். நல்லா இருக்கு. இஷ்டம் இருந்தா சொல்லு, இல்லன்னா வேண்டாம். சொல்லட்டுமா? அது என்ன? அது மரம். இம்மனை அடிச்சுட்டா மர. வீட்டு நிலையோட சேர்ந்து என்ன இருக்கும்? கதவு. உன்னை அடிச்சுட்டா கதை. ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க பாக்கலாம். மர கதை. மர கதை. அடே, மரகதம். சரி, உங்க அப்பா பேர் என்ன? நான் சின்ன குழந்தையா இருக்கும் போதே எங்க அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க. ஒரே ஒரு அண்ணன் இருக்காங்க. ஆமா, இப்படிப்பட்ட காட்டுக்குள்ள நீ எதுக்காக வந்த? நாட்டுக்குட்டி கால் உடைஞ்சு போச்சு, பச்சில பிரிக்கிறதுக்காக வந்தேன். ஓஹோ, உனக்கு வைத்தியம் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. நேரமாச்சு, நான் வரேன். சேகர், என்னம்மா? ஏப்பா, உனக்காக நான் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது. எனக்கு நீ ஒரே பிள்ளை. எப்போ நீ என் கண் முன்னாலேயே இருக்கணும்னு நான் விரும்புறேன். நீ என்னடானா வேட்டைன்னு சொல்லிட்டு அடிக்கடி வீட்டை விட்டு போயிடு. இன்னைக்கு ஏன்பா இவ்வளவு நேரம்? அம்மா, இன்னைக்கு காட்டுல ஒரு புலிய பார்த்தம்மா. என்ன புலியா? ஆமாம்மா, ஒரு மாட்டை துரத்திட்டு ஓடிச்சு. அந்த மாட்டை காப்பாத்துறதுக்காக புலிய சுட்டேன். குறி கொஞ்சம் தவறி குண்டு கால பட்டுடுச்சு. அந்த அடியோட புலி தப்பிச்சிடுச்சுமா. எப்படியோ மாடு பிடிச்சிடுது இல்ல, அது போதும். யார் செய்த புண்ணியமோ நீயும் நல்லபடியா வந்து சேர்ந்து. தம்பி, இனிமே நீ அந்த புலியை பத்தி நினைக்காது. புலியை பத்தி உங்களுக்கு தெரியாதுமா. அடிபட்ட புலி ஆளை கொல்ற புலியா மாறிடும். அந்த புலி எப்படியாவது சுட்டு கொல்லணும், இல்லைன்னா பக்கத்து ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு ஆபத்து. தம்பி, புலியனால எனக்கு பயம். உங்க அப்பா இறந்ததுக்கு ஒரு புலிதான் காரணம்னு ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். அதனால இனிமே நீ அந்த காட்டு பக்கம் போகாதேப்பா. அம்மா, சுட்டவன் நான் இருக்கும் போது அந்த புலி ஊர் ஜனங்களுக்கு துன்பம் கொடுக்கறத நான் பார்த்துக்கிட்டு பேசாம இருக்க முடியுமா? அது மட்டும் இல்ல, நான் தான் அந்த புலியை வேட்டையாடி கொள்ள முடியும். ஏன்னா எனக்குத்தான் அதோட அடையாளம் சரியா தெரியும். உனக்கு ஏன்பா இந்த வேட்டை பைத்தியம்? தம்பி, நாட்டுல வசிக்கிறதுக்காக மனிதர்களையும் காட்டுல வசிக்கிறதுக்காக மிருகங்களையும் கடவுள் படைச்சிருக்காரு. நீங்க தான் மிருகங்களை தேடிக்கிட்டு காட்டுக்கு போறீங்களே தவிர அது உங்களை தேடிக்கிட்டு நாட்டுக்கு வரது கிடையாது. கையில துப்பாக்கியும் மனசை துணிச்சல் இருக்கிற வரைக்கும் மிருகங்களால எனக்கு எந்த ஆபத்தும் வராது. நீ எப்பவும் இதையேதான் சொல்லிக்கிட்டு இருக்க. சரி சரி, சாப்பிடுவா. நில்லு. நீ யாரு? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? அதுக்குள்ளேயே உருவத்தை உங்க கண்ணு மறந்துடுச்சு. மன்னிச்சிடுங்கன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் கூடவா நீங்க என்ன மன்னிக்கல? எதை மறக்கிறது யார மன்னிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அது இருக்கட்டும், இப்ப நீங்க எதுக்காக வந்திருக்கேன்? உங்க பிள்ளைக்கு நான் போட்ட கட்டி அவுத்துட்டு இதை வச்சு கட்டலான்னு வந்தேன். அவன் காலை கட்டினது போதாதுன்னு இப்ப கண்ணையும் கட்ட வந்திருக்கியா? கண்ணு கட்ட வரலம்மா, கடமையை செய்யத்தான் வந்திருக்கேன். கடமை? எது கடமை? ஒரு வயசு பொண்ணு வீட்டை விட்டு வெளியேறி திருட்டுத்தனமா வர்றதுக்கு பேரு கடமையா? உன்னை சொல்லி குத்தம் இல்லை. நீ இப்படி தன்னந்தனியா வரக்கூடிய அளவுக்கு உனக்கு தைரியம் கொடுத்து வளர்த்து வச்சிருக்காங்களே, அந்த வெக்கம் கெட்டவங்களை சொல்லணும். அம்மா, காசு பணம் சிலருக்கு மட்டும் சொந்தமா இருக்கலாம். ஆனா கௌரவம் எல்லாருக்கும் பொதுவானது. போதும், மரியாதையா போயிடு. அம்மா, அம்மா, விரோதியா இருந்தாலும் வீடு தேடி வந்தவங்களை வெளியே போக சொல்றது முறையில. முறைகளை எனக்கே கத்துக் கொடுக்கறியா? இப்பதான் புரியுது. இன்னைக்கு இவ வருவான்னு உனக்கு தெரியும். அதனால தான் என்கிட்ட டாக்டரா வேண்டாம்னு அப்போ இருந்து பிடிவாதம் பண்றேன். அப்படித்தானே? இல்லம்மா, ஒரு நல்ல பச்சளையோட சக்தியை அனாவசியமா இழந்துட வேண்டாம் அப்படி சொன்னம்மா. சரி சரி, எனக்கு எல்லாம் தெரியும். இந்த பண்ணையா, நீ போய் நம்ம டாக்டர் கையோட கூட்டிட்டு வா. வேண்டாமா, நான் சொல்றத கேளுங்கம்மா. நீ சொல்றதையெல்லாம் கேட்டதால தானே எனக்கு இந்த கேவலம் வந்திருக்கு. ஏன் நிக்கிற? போடா சீக்கிரம். இன்னும் ஏன் நிக்கிற? போகலையே. நில்லு மரகதம். அம்மா, ஏதோ வந்தது வந்துட்டா. அதுக்காக என்ன இவனுக்கு விருது வைக்க சொல்றியா? வெறுக்க வேண்டாம் தாமா சொல்றேன். அம்மா, இடி விழுந்தாலும் என்ன ஆச்சுன்னு பார்க்க நாதி இல்லாத அந்த நடு காட்டுல இந்த பெண்ணு வந்து என்ன காப்பாத்தலன்னா புலிக்கு நான் இரையா இருப்பேன். அம்மா,
கைமாறு செய்யறதுக்கு அப்பாற்பட்ட அந்த உதவி நினைச்சு பார்த்தாவது உங்க வாயால வாமான்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. மூணு வாய நீ என்ன சொன்னாலும் சரி, இவ என் வீட்டுல அடி எடுத்து வைக்க நான் அனுமதிக்கிறேன். வேண்டாம்மா, எதையும் எடுத்துட்டு போறதுக்காக நான் இங்க வரல. இதை கொடுத்துட்டு போகத்தான் வந்தேன். இதை நீங்க வாங்கிக்கிட்டா நான் சந்தோஷமா திரும்பி போயிடுறேன். இந்த பாரு, எந்த பச்சளைய காரணமா வச்சு நீங்க வந்திருக்கியோ அந்த போலி பச்சளைய காட்டி என்ன ஏமாத்த முடியாது. அம்மா, நீங்க 1000 சொல்லுங்க, ஆனா இந்த பச்சளை மட்டும் போலின்னு சொல்லாதீங்க. என் கண்ணனுக்கு தெரியாம இதை எடுத்துக்கிட்டு இங்க வர்றதுக்கு நான் பட்ட பாடு கடவுளுக்கு தாமா தெரியும், கடவுளுக்கு தான் தெரியும். இந்த கதையெல்லாம் எனக்கு வேண்டாம். என் பொறுமையை சோதிக்காது. ஏமா, என் கால் குணமாறதுல உங்களுக்கு விருப்பமே இல்லையா? உன் காலை எப்படி குணமாக்குறது எனக்கு தெரியும். முதல்ல நீ உள்ள போ. என்ன மன்னிச்சிருங்கம்மா, எனக்கு அந்த பச்சளை தான் வேணும். அப்படியே நீங்க 2 பேரும் இந்த வீட்டுல இருந்துக்கங்க, நான் வெளியே போயிடுறேன். நான் சொல்றேன் வேண்டாம், எனக்காக நீங்க போக வேண்டாம். இதை நீங்களே அவர் காலில் வச்சு கட்டுங்க. இந்தாங்க. அம்மா, போகலையே. அம்மா, நான் சொல்றேன் நீ கேளுங்க. உள்ள போறியா? அம்மா, மரியாதையா போயிடு. உனக்கு இருக்கிற மதிப்பு, எனக்கு இருக்கிற மனசு அந்த அம்மாவுக்கு தெரியலையே. பெரிய இடத்துல இருக்கவங்களை பத்தி எங்க அண்ணன் சொன்னது சரியா போச்சு. எப்படியோ அவர் கால் குணமான எனக்கு அதுவே போதும். நில்ல மரகதம். 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 ஐயோ, மரகதம், அம்மாவுக்கு உன்னை பத்தி சரியா தெரியாது. போதும், என்கிட்ட எதுவுமே பேச வேண்டாம். நீங்க நோயாளி, நான் வைத்தியத்துக்காக வந்தவன், அவ்வளவுதான். உங்களுக்கும் எனக்கும் ஏதோ உறவு இருக்கிறதா உங்க அம்மா நினைக்கிறதுல நியாயமே இல்லை. ஏழைங்க வீட்டுல பணத்துக்கு பஞ்சம் இருக்கலாம், ஆனா மானத்துக்கு ஒண்ணு பஞ்சம் இல்லைன்னு உங்க அம்மா கிட்ட சொல்லி வைங்க. கடைசி உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், தனிப்பட்ட முறையில் நீங்க என்ன பத்தி ஏதாவது தவறான அபிப்பிராயம் வச்சிருந்தா தயவு செஞ்சு என்னோட அதை விட்டுடுங்க. இனிமே உங்க பார்வையிலேயே போட மாட்டேன். மரகதா, நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இப்பதான் எனக்கு புரிஞ்சது. நீ பண்புள்ளவன், பரிசுத்தமானவன். காட்டுல அவன் சொன்ன வார்த்தையை நம்பி உன்னை பத்தி நான் தவறா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடு. மரகதா, மரகதா. அம்மா, தம்பி உடம்புக்கு என்னம்மா? ஒண்ணு இல்லை டாக்டர், உங்களுக்கு சிரமம் கொடுத்ததுக்கு தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்லம்மா, நான் வரேன்.